அனைவருக்கும் வணக்கம். காற்றை காப்போம் பாடப்பகுதியில் அடுத்த தொடர்ச்சியாக இயல்பா பொன் செல்வகுமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ காற்றை வந்து உனக்காக பாதுகாத்தா மட்டும் போதும், அதுவே போதும் தானே. நமக்காக நம்ம பாதுகாக்கணும் இல்லையா, நம்ம வாழ்கிறோம் இல்லையா, அப்போ நமக்காக நம்மளே பாதுகாத்துக்கிட்ட கூட பரவாயில்ல. அப்போ இது எப்படி கொண்டு போய் சேர்ப்போம், எல்லோரும் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? இப்போ நிறைய நம்ம தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் படித்தவர்கள் அதிகம் பேர் இருக்காங்க, படிக்காதவங்க மற்ற பேர் இருக்காங்க. இப்போ படித்தவன் இத்தனை பேர் 70% இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுமாராக ஒரு கணக்கு சொல்கிறேன். ஒரு 70% படித்தவன் இருக்கிறான், 30% பேர் படிக்கலை. அப்படின்னா இந்த பாமர மக்களுக்கு வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்ட்டா அவங்க வந்து காற்றை மாசுபடுத்துறது கிடையாது. அவங்க படிக்காதவங்களோ அல்லது வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து டெய்லி பைக்கு கார் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அவங்க காலையிலே எழுந்திரிப்பாங்க, வயக்காட்டுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, அவங்க பாட்டில் போவாங்க, அவங்க பாட்டில் வருவாங்க. அப்போ அவங்களால காற்று மாசுபடலை. அப்போ யாருனால மாசுபடுது? இந்த படித்தவர்கள் வேலைக்கு போகிறாங்க இல்லையா, காலையில் வண்டி எடுக்கிறாங்க, காலையில் பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, இப்படி எல்லா வாகனத்துலேயே புறப்பட்டு போகும் பொழுது அப்போ இந்த காற்றை வந்து அதிகமாக மாசுபடுத்துறது நோக்கம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா படித்தவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சிட்டுமே இதை பண்ணுவாங்க. அப்படி என்னென்னா, இது மாசுபடக்கூடாதுன்னா இங்கே உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்களேன். இங்கு புகைப்பிடிக்காதீர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே தான் நின்று புகைப்பிடிப்பான். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த புகைங்கிறது யாருக்கு கேடு? அவனுக்கு மட்டும் கேடு இல்லை, அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்குமே கேடு. அப்போ என்ன பண்ணணும்? அவன் புரிஞ்சுக்கணும். அப்போ புகை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அவன் நிறுத்துவானா? நிறுத்த மாட்டான். அந்த புகையினால் அவனுக்கும் கேடு, அவனை சுற்றிலுவங்களுக்கும் கேடு. இது அவனுக்கு நல்லாவே தெரியும். புகைப்பிடித்தால் உடம்புக்கு கேடுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே அவன் பண்ணுறான் அப்படின்னா அப்போ அது யார் பண்ணுறான்? படித்தவர்கள் தான் பண்ணுறாங்க. சரிதானே? அப்போ அதை தான் சொல்கிறாரு. அப்போ படித்தவர்களே என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கிட்டு இதை செயல்படுத்தணும். அதுக்கு தான் காற்றை காப்போம்ன்றார். அப்போ அதிகமான பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா படித்த மக்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த படித்த மக்கள் படிக்காத மக்களுக்கும் எடுத்துரைக்கணும். அதே நேரத்தில் அவங்களும் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டா மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும். அதுக்கு சொல்கிற பாருங்க என்ன சொல்கிறேன்னா, சுவாச காற்றே நோய் காற்றாக மாறும் பொழுது செயற்கை சுவாசம் ஏது? அதாவது சுவாச காற்றே நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றே நோய் காற்றாக மாறும் பொழுது, அந்த காற்றுல அவ்வளோ நோய் இருக்கும் பொழுது செயற்கை சுவாசம் ஏது? நம்ம என்ன பண்ணுவோம்? உயிர் போகும்போது செயற்கை சுவாசம் வச்சு நம்ம உயிர் பொழைச்சிக்குவோம். ஆமாம் தானே? அது எதுக்கு? அது நல்லா சுவாசிக்க முடியல, அது இருந்தால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஆனால் அந்த காற்றே அசுத்தமாக காற்றாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி பொழைக்க முடியும்? அதான் அவர் சொல்கிறார் பாருங்க. அடுத்து பாருங்க, அப்படிப்பட்ட காற்றை நம்ம பாதுகாக்கலைன்னா யார் பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க? நம்மை காக்கும் காற்றை, இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடியதுக்கு, நம்ம வாழ்கிறதுக்கு மிக முக்கியமான கூறாக இருக்கக்கூடிய அந்த காற்றை நம்ம பாதுகாக்கலை அப்படின்னா வேறு யார் பாதுகாப்பா? இந்த வேறு உலகத்துலேருந்து யாராவது வருவாங்களா அந்த காற்றை பாதுகாக்கிறதுக்கு? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அது சரியாக வரப்படுத்தணும். சைனாவில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்தியாவை விட மக்கள் தொகை அதிகத்தில் இருக்கக்கூடிய முதல் நாடு எதுனா சைனா. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம்னு பார்த்திங்க அப்படின்னா, புகை அதிகமாகுது, காற்று வந்து மாசடையுது, அதனால் அந்த வாகனங்கள்லாம் ஓரம் கட்டிட்டு எல்லோரும் சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சட்டத்தை மதித்து எல்லார் வீட்லேயும் 2 சைக்கிள் வாங்குறாங்க, சைக்கிளை ஓட்டுறாங்க. சைக்கிள் ஓட்டினா உடல் ஆரோக்கியம், உடம்பு நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும், நம்ம நல்ல காற்று சுவாசிக்கலாம். அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? சைக்கிளை ஓட்டுனா நோய் வராது, கஷ்டம், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும், ஆனால் நோய் வராது. மற்ற வாகனங்களை ஓட்டினா வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஆனால் நோய் வரும். ஏன்ட்டா அது கஷ்டம் இல்லை. நல்லா புரிஞ்சுட்டிங்களா? அதான் அவர் சொல்கிறாரு. அப்போ அதை கணக்கில் கொண்டுக்கிட்டு தான் சைனாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டு அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருமே சைக்கிள் வாங்கி ஓட்டுறாங்க. அப்போ பாருங்கள், அப்போ நல்லது எதெல்லாம் இருக்குதோ அதை உடனே நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இங்கே மட்டும்தான் எதெல்லாம் நல்லது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். எதெல்லாம் கெட்டது இருக்கோ உடனே எடுத்துக்குவோம். காந்த விசை மாதிரி காந்த விசை மாதிரி டக்குன்னு இழுத்துக்குவோம். கெட்டதை மட்டும் இழுத்துக்குவோம், நல்லதை விட்டுருவோம்.
அதே மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஓகே தான். ஆனால் என்னன்னா, அப்படி நல்ல காற்றை தரக்கூடிய இந்த இயற்கையும், அப்படி நல்ல காற்றையும் நம்ம பாதுகாக்கலன்னா யார் பாதுகாப்பா? அதனால் காற்றை காப்போம் அப்படின்னு சொல்லுவார். நன்றி.